பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்ம ரொம்ப ஆசைப்படுறது எதுக்கு? அற்புதம் நடக்கணும், அதிசயங்களை நான் பார்க்கணும் இல்லையா? யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அப்படின்னா என்ன? நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்கள். இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சயின்ஸ்ல நம்ம படிப்போம்ல, மெடிக்கல் சயின்ஸ், மருத்துவ உலகம் சொல்லுகிறதல்லவா, அந்த காரியங்களெல்லாம் மீறி நடக்கிற ஒரு காரியம். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு மனிதனால கிரகிக்க முடியாத ஒரு காரியம். அதுக்கு பேர் தான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன், கேளுங்கள். ஆரம்ப நாட்கள்ல நான் தேவனை அறிந்து எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை நேசித்து, இயேசு எனக்கு போதும், என் குடும்பத்துல எனக்கு சொத்து கிடைக்காட்டா கூட பரவாயில்ல, ஷேர் கிடைக்காட்டா கூட பரவாயில்ல, என் இயேசு போதும் என்று ஓடி வந்த அந்த நாட்களிலே என் அருள்நாதர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஆராய்ந்து முடியாத ஒரு காரியம். 2 விசை என்னுடைய கரு குழாயில கரு தரித்தது. அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல அது கொஞ்சம் எளிதாய் காணப்படுகிறது. ஆனா அப்ப கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஒரு 2 டாக்டர்ஸ் அதை கண்டுபிடிக்கவே இல்லை. 3ஆவதாக மதுரைக்கு போனோம். 2 விசையும் 2 தடவை, ஒரு தடவை இல்லை 2 தடவை என்னுடைய கருக்குழாய் வெடித்து அந்த துகள்கள் எல்லாம் இரத்தத்தோடு கலந்து பாய்சனாய் மாறிவிட்டதாம். பிரியமானவர்களே, யாரும் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா ஆப்ரேஷன் பண்ணி பார்த்த டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, இது எப்படி சாத்தியம்? உன்னுடைய வாழ்வுல நடந்தது மருத்துவ ரீதியாய் நாங்க இப்படித்தான் அப்படின்னு நியமித்த அந்த நியமனத்தை மீறி ஒரு காரியமாய் காணப்படுகிறது உன்னுடைய காரியம் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஆதலால் இப்படித்தான் அப்படின்னு நியமித்த ஒரு காரியத்தை நம்முடைய தேவனால் மட்டும்தான் மாற்றி போட முடியும். நான் உயிர் பிழைச்சதே எப்படின்னு டாக்டருக்கே புரியல. ரத்தம் முழுவதும் பாய்சன் ஆயிடுச்சு. எல்லாம் வயிற்றுல வெடித்து சிதறி கிடக்கிறது. பிரியமானவர்களே, என் அருள்நாதர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஏன்னா அவருக்கு நான் வேலை செய்ய வேண்டியது இருக்கிறதே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டது உண்மை. பிரியமானவர்களே, எண்ணி முடியாத அதிசயங்கள்னா என்ன? தினம் காலையிலிருந்து நைட் வர நம்ம வெளியே போறோம், வருகிறோம், உட்காருகிறோம், எழும்புகிறோம், ஓடுகிறோம், சாப்பிடுறோம். ஒவ்வொரு நிமிடமும் நம்மை காத்து வருகிற கிருபையை யோசித்து பாருங்க. எத்தனை பேர் வெளியே போறாங்க, மறிச்சிடுறாங்க. எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ், பைக், ஐயோ சொல்ல முடியல. பிரியமானவர்களே, காத்து வருகிற அவருடைய கிருபை எண்ணி முடியாத அதிசயம் அல்லவா? ஒரு நாளைக்கு எத்தனை அதிசயங்கள் எண்ணி முடியாது. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். உண்மையிலே அவர் அப்படிப்பட்டவர் தான். அவரை நம்ம நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து உங்க எல்லாரையும் தீர்காயுசோடு அவர் காத்து கொள்ளுவார். அப்படி கொள்ளுவார். ஆதலால் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, எங்களுடைய சக்திக்கு மீறின நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அற்புதங்களை செய்து, ஆராய்ச்சிக்கு புலப்படாத ஒரு அற்புதத்தை செய்து எங்களை வாழ வைக்கிற தெய்வம் பா.
எங்க வாழ்க்கையில எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்யும்படி உங்களை வருந்தி அழைக்கிறோம். இந்த வார்த்தையை நீங்க தானப்பா கொடுத்திருக்கீங்க. செய்திருங்க ராஜா. என் ஜனங்களுடைய வாழ்விலே ஆராய்ந்து முடியாத ஒரு காரியத்தை செய்துவிடும். கேன்சர்கள் மாறட்டும் ஐயா, டியூமர்கள் மறைந்து போகட்டும் ஐயா, பிரைன் ஒர்க் ஆகட்டும், பிரைன் கமாண்ட் நார்மல் ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து அனுதினம் காத்து கொள்ளும்படி எங்களை குடும்பம் குடும்பமாய் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.